ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு அப்புறம் வாழைப்பூ வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ நம்ம லேடிஸ் வாரத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும். இதில் வைட்டமின் பி ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதனால் நமக்கு மாதவிடாய் டைமில் வர வயிற்று வலி அப்புறம் குடல் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே மசாலா பச்சை வாசனை போக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, அதையும் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி விடுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம புளி தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. நம்ம உருண்டைகளை இதிலேயே போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். குழம்பு உருண்டை வேகும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும் திக்காக. அதுக்காக கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு இது ஒரு சைடு கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 துண்டு இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா திரியாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மலமலன்னு அரைக்க வேணாம். உருண்டை சாப்பிட இப்போ நல்லா இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதில் நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக அரிஞ்சு தண்ணியில் லெமன் தண்ணியில் நான் சேர்த்து வச்சுருக்கேன், வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை வாழைப்பூ தண்ணியில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு வாழைப்பூ சேருங்க, வாழைப்பூ கருக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். நீங்கள் வாழைப்பூ பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா, பொடியாக நறுக்கி பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு வாட்டி பல்ஸில் கூட போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பருப்பில் சேர்த்து கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு பிரியாமல் வரும். அதுக்காக தான். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிச்சிருக்கேன். இது வரும்போது அந்த குழம்புலாம் கொஞ்சம் லைட்டாக ஊறி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். நான் பாதி வடை போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ உருண்டைகளை சேர்க்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு உருண்டையை சேருங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சு மாதிரி போயிடும். அதுக்காக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் உருண்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம உருண்டையும் நல்லா வெந்து இந்த குழம்புல நல்லா ஊறி சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். நம்ம வாழைப்பூ உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சோறு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். இப்போ நான் வடை போடுறதுக்கு சின்ன சின்ன உருண்டையை ஒட்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன். கையில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் சேருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்ல வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம வாழைப்பூ வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் போய் பாருங்கள். எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.